Do you know the difference between the words migrate, emigrate, immigrate? They are actually confusing because all these three words used to describe about the movement, but from different perspectives. இந்த மூன்று வேர்ட்ஸும் இடம்பெயர்த்தல் என்பதோடு தான் சம்பந்தப்படுது, பட் வெவ்வேறு விதமாக. ஸோ லெட்ஸ் பிரேக் இட் டவுன் டுடே. ஃபர்ஸ்ட் மைக்ரேட் எடுத்துக்கொண்டால் இடம்பெயர்தல் என்ற மீனிங்கை சொல்லலாம். யூஸ்ட் ஃபார் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் ஓ people moving for work or better conditions, often not permanently. அதாவது நிலையான இடப்பெயர்ச்சி அல்ல. ஸோ டெம்பரரியாக ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுதல் என்பதை மைக்ரேட் என்று யூஸ் பண்ணுவோம். See the example sentences. Many birds migrate south during the winter to find food. ஸோ குளிர்காலங்களில் உணவை தேடி பல பறவைகள் தெற்கு நோக்கி இடம்பெயர்கின்றன. பட் அவற்றோட இடப்பெயர்ச்சி பர்மனண்ட்டாக இருக்காது. வின்டர் முடிஞ்சதும் திரும்பி தன்னோட நேட்டிவ் பிளேஸுக்கு போயிடுவாங்க. தட் இஸ் டெம்பரரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். Workers often migrate to cities in search of better jobs. தொழிலாளர்கள் பெரும்பாலும் சிறந்த வேலையை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்கிறார்கள். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஜாப். இது பெர்மனண்ட்டான மூமெண்ட் இல்லை. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் எமிக்ரேட் என்பதை எடுத்துக்கொண்டால் திஸ் இஸ் டு சே டு லீவ் one's own country, to live permanently in another. பெர்மனண்ட்டாக தன்னோட நாட்டை விட்டு வெளியேறுதல், இதுதான் எமிக்ரேட் என்று சொல்லப்படுது. இதில் உள்ள இ இன எக்ஸிட் என்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டா that will be very easy. You emigrate from a place. My grandfather decided to emigrate from India in 1970. என்னோட தாத்தா 1970 இந்தியாவிலிருந்து வெளியேறி வெளிநாட்டில் குடியேற முடிவு செய்தார். வெளியேறுதல், பெர்மனண்ட்டாக வெளியேறுதல். Many people emigrated from Europe during the war. யூரோப்பிலிருந்து வெளியேறினார்கள் பெர்மனண்ட்டாக. பட் immigrate என்று வரும் பொழுது that is to say to come into a foreign country to live permanently. அதாவது இடப்பெயர்ச்சி எப்படியாக இருக்குது? எந்த நாட்டுக்கு உள்ளே வருகிறாங்க பெர்மனண்ட்டாக வாழ்வதற்காக. அதுதான் இமிக்ரேட் என்று சொல்லப்படுது. ஸோ இமிக்ரேட்டில் உள்ள ஐ லெட்டரை நீங்கள் இன்கமிங் என்று மைண்டில் வச்சுக்கொண்டீங்கன்னா தட் இஸ் டு சே யூ இமிக்ரேட் டு அ பிளேஸ். See this example sentence. Her family wants to immigrate to Canada for a better life. சிறந்த வாழ்க்கைக்காக அவளோட குடும்பம் கனடாவிற்கு சென்று குடியேற விரும்புகிறாங்க. சென்று குடியேறுதல், எந்த நாட்டுக்கு என்று சொல்வது தான் இமிக்ரேட். Millions of people have immigrated to the United States over the years. யுனைடெட் ஸ்டேட்டிற்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள் குடியேறி பெர்மனண்ட்டாக வாழ்வதற்காக. அண்டர்ஸ்டுட்? ஸோ as a tip, keep this in your mind. If you are talking about birds or fish, always use migrate. Okay, since they do not migrate permanently. இது பெர்மனண்ட்டான ஒரு மூமெண்ட் இல்லை, போய் திரும்பி வரக்கூடிய விஷயம். If you are talking about people moving houses or countries permanently, தன்னோட சொந்த நாட்டை விட்டு பெர்மனண்ட்டாக வெளியேறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வெளியேறுதல் என்பதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்போது எமிக்ரேட் என்று சொல்லணும். இங்கிருந்து வெளியேறுதல் பெர்மனண்ட்டான லைஃபுக்காக. பட் எந்த நாட்டினுள் அவர்கள் சென்று சேர்கிறாங்க என்று ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்போது it means if focusing on where they arrived, use immigrate. Now is it clear for you?